கத்த கொடுத்த நாளுக்காய் கத்தர் நான் எடுத்துக்கிறேன், சோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எப்பவும் நடத்தி நம்ம வாழ்க்கையில் நடத்தக்கூடிய காரியத்தை ஏன் அதை செய்யக்கூடாது, அதை செய்யாமல் நம்ம உலகத்தில் வாழ்கிறதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி வேஷம் தரிச்சிட்டு இருக்காங்க. சிலர் சொல்லுவாங்களா, என்ன வேஷம் தரிச்சிட்டு இருக்க, உனக்கு கரெக்டாக போக தெரியாதா? வேஷங்கும் போதே பார்த்திங்கன்னாக்கி ஒரு சினிமா படமோ மற்ற நாடகமோ நடிக்கும்போது அவங்க வேஷம் போடுறாங்க. அந்த வேஷம் என்னென்னா அந்த டயத்துக்கு தான். அந்த டயத்துக்கு என்ன அந்த பொருத்தமான ஒரு ட்ராமா நம்ம சர்ச்சிலலாம் பண்ணும்பொழுது அந்த ட்ராமாவில் நடிக்கும்போது அந்த பிள்ளைங்களோ பையங்களோ நடிக்கும் பொழுது அந்த வேஷம் என்னதுக்கு போடுறாங்கன்னாக்கி அந்தந்த டயத்துக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக அவங்க செய்கிறாங்களே ஒழிய அந்த வேஷம் அவங்களுக்கு முழுமையான வாழ்க்கைக்கு உரியது இல்லை. அதை நம்ம செய்யக்கூடாது. அது அந்த டயத்துக்கு செய்கிறது. அப்போ உலக வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் பாருங்கள், நம்ம ஏதாவது நம்ம வேஷம் தரிக்கணுன்னாக்கி என்னது, நம்ம போனோன்னே ஒருத்தர்கிட்ட பேச போகும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க சிலர். அப்புறம் சிலர் பார்த்திங்கன்னாக்கி எனக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ நான் அதை தான் பேசுவேன், அவங்க எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யணுன்னாக்கி நம்ம மற்றவங்களோட கூட நம்ம கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி நம்ம வாழணும், இப்போ இல்லாட்டா அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு சொல்லணும் அப்படின்னு அந்த வேஷம் மாறிட்டு போகிறாங்க. பார்த்திங்களா, அந்த வாழ்க்கைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த நாட்கள்லையும் வேதத்துலேயோ மற்ற ஆண்டவரோ அதுக்கு சரின்னு சொல்லவே செய்யலை. அப்போ நம்ம இந்த வேஷம் தரித்து திரிகிறது ரொம்ப ஒரு அசுத்தமான காரியம். ஆண்டவருடைய வேத வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும் பொழுது அந்த வேஷத்தில் நம்ம அந்த நாட்களில் இருந்தோம்னாக்கி அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தியானிக்க போகிறோம். அந்த வேஷம் தரித்து இருந்த ஒரு மனுஷனை பற்றியும் அது இல்லாமல் எப்படி இருக்கணும்னு சொன்ன ஒரு மனுஷனை பற்றியும் நம்ம தியானிப்போம். ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு செய்யாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்ய நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்மளோட பேச நம்ம ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனத்தை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டு வழிநடத்தப்பட கிருபை செய்யுங்க. வேஷம் தரிந்து தெரியாதபடி நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ இந்த உலகத்தில் வாழ்வதானாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது இந்த வேஷம் தரித்து நாங்கள் தெரிவது கிடையாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருப்போமானால் அதை நீங்கள் ஆண்டவரே நீங்கள் எங்களிடத்திலிருந்து எடுத்து உமக்கு பிரியமான பிள்ளையாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துவமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தாங்க, ஆசீர்வித்து வழிநடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்திலே எங்களை நிறைத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். எல்லா காரியங்களும் உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதத்தை செய்ய போகிறக்காய் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய வார்த்தை ஒரு பொழுதும் வெறுமையாக திரும்பாது, அது நான் சொன்னதை செய்து முடித்து திரும்பும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்முடைய வார்த்தையாக நாங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தை ஒரு பொழுதும் எங்களுக்கு வெறுமையாக திரும்பாதுன்னு சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை தியானிக்கும் போது அப்படிப்பட்ட ஆவியானவர் எங்களோடு கூட பேசணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மாயம் எல்லாமே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி,
பரிசுத்த அக்கினி. பற்ற வைக்க வந்தே பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும். பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்பும் அன்பு அக்கினி. அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீங்கி அனுப்பும் அன்பு அக்கினி. சுட்டரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. சுட்டரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. வழி நடத்தும் அக்கினி, பாட வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டும் புனித அக்கினி. வழி நடத்தும் அக்கினி, பாட வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டும் புனித அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. அக்கினி அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். என் இதயம் தியானம் செய்கையில். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற காரியம் எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சது, பழக்கப்பட்டது தான். ஏன்னா வேஷங்கும்போது எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறம்போது சொல்கிறதுனால இது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் வேஷம் எதுக்காக வேஷம் போடுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வேத வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு வேத வசனத்தின்படி படிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்படிங்கிறனால இந்த வசனத்தையும் ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறாரு. அதனால் நம்ம சவுல் தான் அந்த மாதிரி இருந்தாருன்னு சொல்லி பார்க்கலாம். சவுல் ராஜாவாக இருந்தபோது இந்த பெலிஸ்தருக்கு பயந்து போய் அவங்கெல்லாம் யுத்தம் பண்ண வராங்கன்னு சொன்னோன்னே
முதல்ல என்ன செஞ்சார், நீங்கள் முன்னாடிலாம் வாசிச்சிங்கனாக்கி அவருக்கு வந்து சாமுவேல் தான் எல்லாத்துக்குமே அவருக்கு வந்து எங்கே போகணும் என்ன செய்யணும், ஆனால் அதுக்கு கீழ்ப்படியாமல் தான் இருந்தாருனாலும் சாமுவேல் வந்து அவருக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து இங்கே போகணும் எல்லாம் சொல்லி கொடுக்குறவர். ஆனால் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கும் பொழுது அவர்கிட்ட போய் கேட்பார். அவர்கிட்ட போய் கேட்டு அவர் சொன்னதை கேட்காம நிறைய பேர் போவார். ஆனால் சொல்லுறது கேட்கணும், தீர்க்கதரிசிட்ட கேட்காம போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இது இருந்தது. அது நல்லா செஞ்சார். ஆனால் வந்து இப்போ வந்து சாமுவேல் வந்து மரித்து போனார். இப்போ வந்து இவனுக்கு வந்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லைங்கும்போது ஆண்டவர் எப்பவுமே இருக்கார். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, வேஷம் தரித்து நம்ம தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்கள மாதிரி மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேஷம் தரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறோம் பார்த்திங்களா, நட்டிக்கோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். ஏன்னா நமக்கு ஆண்டவர் வந்து எப்பவும் நம்மளோட கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது. நான் இப்போ அந்த பாடல்லாம் பார்த்திங்கனாக்கி ஃபாதர் எழுதியிருக்காங்க. நிறைய அந்த அபிஷேகம் இருந்ததுனாக்கி எப்படி நடத்தும் நம்மளை அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. அப்போ அந்த வேதம் நான் எப்பவுமே சொல்கிறது தான், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் வந்து இந்த வேஷம் தரிக்கிறது மற்ற காரியங்கள் எல்லாமே இருக்காது. அப்போ வேஷம் ஏன் அந்த சவுல் வந்து தரிக்கானமா பாருங்கள், அவன் வந்து ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது ஆண்டவர் வந்து மறு உத்தரவே கொடுக்கல அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலாவது ஊரிலாவது தீர்க்கதரிசிகளாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்போ இவன் தீர்க்கதரிசிட்ட கேட்க முடியாது. தீர்க்கதரிசி இல்லை, எந்த தீர்க்கதரிசிட்ட போனாலும் இவன் செய்கிற தப்பு இவனுக்கே தெரியுது. இவன் செய்கிறது என்னென்னா ஆண்டவருக்கு பிரியமானது செய்யவே மாட்டான். எப்போ சாமுவேல் சொன்னாலும் அதுக்கு எதிராக தான் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது நிறைய காரியங்கள் இவனுக்கு நமக்கே தெரியும். இப்போ நம்ம தவறு செய்தோம்னாக்கி நமக்கே தெரியும். ஒரு பிரசங்கர் சொல்லுவார், நம்ம தப்பு நமக்கே தெரியும், முதல்ல அடுத்தவங்க சொல்லி காட்டணும்லாம் அவசியமே கிடையாதுங்க. நம்ம தவறு பண்ணுறோம், நம்ம இதை செய்கிறோம், இது ஆண்டவருக்கு பிரியமில்லைங்கிறது நமக்கே தெரியும். அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஆண்டுகிட்ட ஜெபித்து சரி பண்ணணும்னு பிரசங்கத்தில் நிறையா ஒரு பிரசங்கியார் சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியும். அதை வந்து நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் ஆண்டுகிட்ட நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த சவுல் வந்து செய்யவே செய்யலைன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவர் மறு உத்தரவு கொடுக்கலன்னா என்ன செய்யணும், ஒரு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான் காரியங்களை தான் வந்து அவனுக்கும் செஞ்சுருக்கிறத பார்ப்போம். தாவீதுலாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் பார்த்திங்கன்னா அவர் ஜெயத்தை பெற்றதுக்கு காரணமே வந்து ஜெபித்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள். ஆண்டவர் வந்து என் மாதிரி தீர்க்கதரிசி மூலமாக சொன்னோம்னா சரின்னு கேட்டுக்கிடுவார். நீ தவறு பண்ணுது அப்படின்னோம்னா சரின்னு கேட்டுக்கிடுவார். ஏன்னா சரிங்கிறது தவறுங்கிறது வந்து ஆண்டவர் சுட்டி காட்டுறது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு தான் அவர் வந்து என்ன எல்லாத்துலேயும் ஜெயத்தை பெற்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நம்ம ஜெயத்தை பெறணும்னாக்கி இந்த மாதிரி வேஷம் தரிச்சிக்கலாம் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யலை இந்த சவுல். அதனால தான் பாருங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு. இப்போ வந்து பாருங்கள், ஒரு சவுல் வந்து என்னது ராஜா, முதல் ராஜாவை ஆண்டவர் வந்து சாமுவேல் மூலமாக வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டு வர்ற ராஜா எப்படி இருக்கணும்னு பாருங்கள். ஆண்டவர் முதலாவது ராஜாவே வந்து பார்த்திங்கனாக்கி இவனை தான் வைக்காரு. இவனை வந்து எப்படி தேர்ந்தெடுக்காருன்னு பாருங்கள். ஒரு கழுதையை தேடி போகும்பொழுது ஆண்டவர் சாமுவேல் மூலமாக வந்து இவனை தேர்ந்தெடுத்து வைக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கி எத்தனை காரியங்கள் நம்ம ராஜாவை மாற்றணுன்னாக்கி நமக்கு ஒரு பதவியை தரணுன்னாக்கி ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, நமக்கு என்னமோ தகுதி இருக்குங்கிறதுனால நமக்கு தரவில்லை. நமக்கு வேத வசனங்கள் ஒரு பிரசங்கர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு படிப்பறிவு ஒன்றுமே கிடையாது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேத வசனமும் தெரியாது, ஆண்டவர் என்னோட கூட பேசுவார், அபிஷேகத்தை என்னை ஊற்றி வழி நடத்துறதுனால நான் பெரிய எல்லா இடத்துக்கும் போய் நான் ஊழியம் பண்ணுறேன், ஆண்டவர் தான் என்னோட கூட இருக்காரு, அதனால நான் ஊழியம் பண்ணுறேங்காரு. அப்போ எல்லாவற்றையும் எல்லா தகுதியும் இருந்ததுனால ஆண்டவர் வந்து யாரையுமே தேர்ந்தெடுக்கலை, ராஜாவாக அவனை தேர்ந்தெடுக்கலை. எத்தனையோ பேர் இதை விட படித்து எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு மனுஷன் வந்து எப்படி இருக்கணும் பாருங்கள், நல்லா தீர்க்கதரிசி சொன்னதை கேட்டு மற்ற காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறதுல இவன் எதுலையுமே இல்லாத பொழுது அவன் வந்து பாருங்கள் இந்த இடத்துல 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கி அவன் வேஷம் மாறுறது மாத்திரம் இல்லை, வேஷம் மாறுறதுக்கு நம்ம இப்போ பாருங்கள் ஒரு இடத்துக்கு போகணுங்கும்போது நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், இல்லாட்டா ஒரு கடைக்கு போகிறோம், ஏதோ பொருள் வாங்க போகும்போது நம்ம அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சுருப்போம், வீட்டுக்கு போகிறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சுருப்போம், வெளியே போகும்போது கொஞ்சம் நீட்டாக போகணும், மற்றவங்க பக்கத்தில் போகிறோம், நம்ம மற்ற கடைகளுக்கு போகும்போது தான் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக போகணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான். அதில் வந்து நம்ம ஒரு ஒட்டு போட்ட சட்டையை போட்டுட்டு ஒரு சுருக்கு போட்ட சட்டையை போட்டு யாராவது போவாங்களா? நம்ம சர்ச்சுக்கு போகும்போது நம்ம கடைக்கு போகும்போது எல்லாம் நீட்டாக வர்றாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு நீட்டாக போகணும். அப்போ இவன் என்ன செய்தான், முதல்ல என்ன பண்ணுதான், வேஷம் மாறுறதுக்கு முன்னாடியே வேஷம் மாறுறதுன்னு உடனே என்ன செய்தான், ட்ரெஸ்ஸு மாற்றுதான்.
ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிடலாம். ட்ரெஸ்ஸை மாற்றுறான். அப்புறம் வந்து வஸ்திரத்தை தட்டுக்கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியில், அது நைட்டு தான் பாருங்கள், வேஷம் மாதிரி போனாலே அந்த இருட்டுக்குள்ள தான் அலையணும். வாழ்க்கை இருளாக தான் ஆகும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான் இவன் செஞ்சுருக்கான். சவுல் வந்து செஞ்சுருக்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ பாருங்கள், அந்த வருஷத்தில் அவனை வந்து சேர்த்து அவன் வந்து ஒரு இடத்துல கூட்டு போய் ராத்திரியில் ஒரு பெண் இருக்காங்க. அவள் வந்து நல்லா குறி சொல்கிறதுக்கு நல்லா பாப்பா. அவள் வந்து இந்த செத்தவங்களெல்லாம் உயிரோட வர சொல்லி பேச வச்சு அந்த மாதிரிலாம் செய்வா அப்படின்னு சொல்லி, இந்த குறி சொல்லுது அதெல்லாம் செய்வா அப்படின்னு சொல்லி நைட்டு போகிறாங்க. ஒன்று வேஷம் மாறுதான், ட்ரெஸ்ஸை மாற்றுதான், அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டில் போகிறான். இந்த 3மே வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை தான் அவனும் செஞ்சுருக்கிறத நம்ம பார்க்கோம். முதலாவது பார்த்திங்கனாக்கா வேஷம் மாறிட்டு போகிறோம். எங்கேயும் போகக்கூடாத இடத்துக்கு போனோம்னாக்கா என்ன செய்யறான்? வேஷம் மாறுதான். அப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றுதான். ட்ரெஸ் மாறிடும். அசுத்தத்துக்குள்ளே போனாலே ட்ரெஸ் மாறிடும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா எங்கே போகிறான்? அந்த இடத்துல போகும்பொழுது 2 பேரை கூப்பிட்டு போய் நைட்டு போகிறான். நைட்டு தான் போகிறது. எல்லாமே இந்த 3மே பாருங்கள், இந்த அசுத்தத்துக்கு நம்ம உலக வாழ்க்கையில் நீங்கள் நிறையா அந்த அனுபவத்தில் நிறைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுருந்தீங்கன்னாக்கா எல்லாமே தெரியும். இந்த 3 காரியத்தையும் செஞ்சது இந்த சவுல் செஞ்சான் பாருங்கள். அதை செஞ்சு அஞ்சனை பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு குறி சொல்லுத பொண்ணை வந்து என் இடத்துல கூட்டிட்டு வந்து அவளை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு உன்னிடத்துல வந்து சொல்லுகிறவளை எழும்பி வர செய்வான் என்றாள். அவன் வந்து யாரை கூப்பிடுதோ அவனை எழும்பி வர சொல்லி அவனை பேசுவார். அப்புறம் இவன் என்ன செய்தான்? சாமியால் தான் நமக்கு சொல்கிறவர், எல்லாம் செய்கிறவர், அவரை எழுப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறத நம்ம பார்க்கோம். ஆனால் அது வந்து வேத வசனத்தின் மூலமாக அது பிசாசினுடைய ஆவி தான் அவன்கிட்ட பேசுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அந்த பெண்கிட்ட ஏன் போகிறான்? அஞ்சனம் பார்க்கவங்ககிட்ட போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து வேத வசனம் எல்லாத்துலேயுமே சொல்லுது. இவனுடைய வாழ்க்கையிலே வந்து இதை கடைபிடிச்சிருக்கான். இவன் ஆளுகை செய்யும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி குறி சொல்கிற ஆவி இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வெளியேற்றி அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவங்க வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது, அவங்கள கொல்லணும், இல்லாட்டா அவங்க நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். அவன் வந்து அந்த மாதிரி கூறி சொல்கிறது அதெல்லாம் இவன் ஆளுகையில் இல்லாதபடி அப்படி வெளியே ஏற்றினவன் இப்போ பார்த்திங்கன்னாக்கி அந்த ஆட்களை தான் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட தான் நான் போய் பார்க்க போகிறேன், எனக்கு வேணுங்கிறத செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வசனத்தில் பார்த்தோம்னாக்கி நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதனால அந்த 2 வசனத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது வேதத்தில் எப்படி சொல்லியிருக்காருன்னா, மோசையை கொண்டே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உபாகமும் 18வது அதிகாரத்தில் 10லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவள் வந்து நிறைய காரியத்தை ஆண்டவர் கற்று தந்திருக்கிறத பார்க்கலாம். 18 உபாகமும் 18வது அதிகாரத்தில் 10, 11, 12 நீங்கள் படித்தீங்கன்னாக்கி தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்குறவனும் அஞ்சனம் பார்க்குறவனும் சூன்யக்காரனும் மந்திரவாதியும் சந்தன காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பானவனின் நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன் முன் நின்று துரத்தி விடுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ அந்த வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. இப்படி நீ பார்க்க போகக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகும் இந்த சவுல் ராஜாவாக இருந்துட்டு எப்படி சொல்லுதான்? அங்கே போய் அவன்கிட்ட தான் போய் கேட்க போகிறான். அவங்க வந்து மெயினாக வந்து நீங்கள் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், செத்தவங்ககிட்ட தான் குறி கேட்குறது அந்த மாதிரி இருக்கும். இந்த அஞ்சனம் பார்க்குறவங்கனாலே இந்த செத்தவங்ககிட்ட இருந்து நிறையா கேட்குறத நான் சின்ன வயசில் நிறையா பார்த்துருக்கேன். அதனால் நீங்களும் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த காரியத்தை செய்கிறாங்க. அது வந்து உண்மையாக இருக்காது. மெயினாக அது வந்து பொய்யாக தான் இருக்கும். அதனால் சாமுவேல் வரான்னு சொல்லி அவள் சொல்லுவாள், ஒரு போர்வையை போத்துட்டு வரான்னு சொல்லி சொல்லுவாள். அந்த வசனத்தை நீங்கள் படிக்கலாம், கீழே படிங்க. அப்போ வந்து சொல்லும் பொழுது இவன் வந்து சாமுவேல் தான் வந்துட்டாரோன்னு நினைப்பான். ஆனால் இல்லை, அது சாமுவேல் சொன்னார்னு சொல்லுதா. ஆனால் வந்து அது இல்லை அப்படிங்கிறத நம்ம வேத வசனத்தின் மூலமாக படிக்கலாம். அதனால் அது வந்து சாமுவேல் கிடையாது. எவ்வளோ பெரிய சாமுவேல் வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை, ஆண்டவருடைய அழைப்பை பெற்று பிறந்து அவர் ஒரு தவறு செய்யாமல் வளர்ந்து அத்தனை பெரிய தீர்க்கதரிசியாக இருந்த ஒரு மனுஷன் வந்து இந்த குறி சொல்லுதவா? என்னுடைய கேள்வியை நான் சொல்கிறேன், உங்களுக்கும் கூட அந்த மாதிரி கேள்விகள் வரலாம். ஏன்னா சிலர் பிரசங்கத்தில் அந்த மாதிரி சொல்கிறாங்க சாமுவேல் ஆவின்னு சொல்லி. அது இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னாக்கி அப்படிப்பட்ட பெரிய தீர்க்கதரிசி வந்து ஒரு குறி சொல்கிற ஆண்டவருக்கே பிரியமில்லைன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிற ஒரு காரியத்தை செய்கிற ஒரு பெண் வந்து கூப்பிட்ட உடனே அவன் வந்து சவுல் வந்து நிற்காரு அப்படின்னு சொன்ன உடனே வந்து நிற்பாரா? அது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களில் நானே வந்து நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்கும் பொழுது ஒரு புத்தகத்தெல்லாம் எழுதியிருந்தார். பெரிய ஊழியக்காரங்க சொல்லும் பொழுது தான் எனக்கு வந்து அது இல்லை, அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து ஆண்டவர் சொன்னது வந்து கரெக்டாக இருக்கும்.
இவன் சொல்கிறது வந்து தவறாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. நிறையா படிச்சிங்கனாக்கி நிறையா அந்த வசனத்தின் மூலமாக படிக்கும்போது உங்களுக்கு நிறைய காரியங்கள் தெரியும். அதை நீங்கள் செய்யலாம். லேவியராமத்தில் 19வது அதிகாரத்தில் 31வது வசனத்துலேயும் அதே மாதிரி அஞ்சனம் பார்க்குறவர்கள் இந்த நாடி குறிச்சொல்களையே தேடாதிருங்கள். அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து தீட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவன் வந்து என்ன செய்கிறான்னு பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தையும் செய்தான். ஆண்டவருக்கு தீட்டுன்னா என்னது? ஆண்டவருக்கு முன்பாக நீ நிற்க முடியாது. ஒரு தீட்டான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு நம்ம தவறு செஞ்சுட்டு ஆண்டவருக்கு முன்பாக எப்படி நிற்க முடியாதோ அது போல தான் சொல்கிறாரு ஆண்டவர். அதனால இவன் வந்து என்ன செய்கிறான்? எல்லாத்துக்கும் துணிஞ்சு போய் ஆண்டவர் காரியத்தில் போய் நிற்கிறத நம்ம பார்க்கோம். இவன் வேஷம் மாறி போய் பார்க்க போகிறான். யார் வேஷம் மாறி போகும்பொழுதே நான் சொன்ன மாதிரி செத்தவங்ககிட்ட கேட்குறதுக்கும் ஆண்டுகிட்ட கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ இவன் வந்து யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டுகிட்ட தான் போய் கேட்கணும். ஆனால் வந்து என்ன செய்தான்? அங்கே போய் குறி சொல்கிறவங்ககிட்ட கேட்கான். இப்போ நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் நம்ம ஜெபித்துக்கிட்டு இருக்கலாம். நமக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால ஜெபிக்கும் பொழுது அது தாமதமாகும் பொழுது நம்ம வேறு காரியங்களுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போகும்பொழுது இவன் சவுல மாதிரி தான் வேஷம் மாதிரி தான் போகணும். அப்போ வேஷம் மாறணும்னா நம்ம ட்ரெஸ்ஸை மட்டும் அவனை மாதிரி மாற்றணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிந்தனைகளை, நம்முடைய செயல்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு அந்த வேஷம்தான். நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்பொழுதும் அது வேஷம்தான். அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இருக்கும்பொழுது எந்த நேரத்திலும் நமக்கு ஒரு ஜெபிக்கும் பொழுது ஒரு பதில் கிடைக்க தாமதமாகும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர்கிட்ட நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுத்து நம்ம பதில் கொடுக்கறதுக்கு நம்ம ஏதோ நமக்கு ஒரு பதில் கிடைக்குமே, இவங்க மூலமாக பதில் கிடைக்கும், இவங்க மூலமாக பதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம போகாதபடி ஆண்டவர் என்ன செய்யறதுக்கு நம்மளை வச்சிருக்காரு அப்படிங்கிறத காரியத்தில் நம்ம அதில் நம்ம திண்ணமாக இருக்கிறதுக்கு விசுவாசம் வேணும். அந்த விசுவாசத்தில் இருக்கிறதுக்கு ஆண்டவர் தான் நம்மளோட இந்த தீய வழியிலலாம் செய்யறதுக்கு கொண்டு போகிறது பிசாசனவன் தான். பிசாசனம் கொண்டு போகிற வழியில் நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்க, அவர் சத்தத்தை கேட்குற பிள்ளைங்களாம் நம்ம இருந்தோம்னாக்கி இந்த வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிரியமில்லாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. உலகத்தை வாழ்க்கையில் நம்ம பார்த்திங்கனாக்கி எந்த காரியத்திலையும் பார்த்திங்கனாக்கி நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது தான் வேஷம் போட வேண்டியிருக்கும். நம்ம ஆண்டுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது வேஷம் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மிஷினரி எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அவரது வந்து எப்பவுமே பார்த்திங்கனாக்கி காசுக்கோ பணத்துக்கோ யார்கிட்டே போய் கேட்கணும், அவங்களுக்கு ஏதோ ஜால்ரா போடணும், இல்லாட்டா நம்ம மேடையில் ஏறணும்னா நமக்கு ஒரு துணியை போடணும், ஒரு மாலையை போடணும், இல்லாட்டா ஒரு காசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணதுக்கு நம்மளை எழுப்பியிருக்காரு. ஆண்டவர் எழுப்புனதுனால ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை தான் நம்ம செய்யணும். அதுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யணும்னு அவசியமே இல்லை. நமக்கு காசு இல்லை, பணம் இல்லை, ஊழியம் பண்ணுறது ஆண்டவர் ஊழியத்துக்கு நம்மளை எழுப்பியிருக்காரு. அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும் போது அவர் எல்லா குறைகளையும் நம்மளை நிறைவேற்றி தருவாருன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப அந்த மிஷினரியை பிடிக்கும். ஏன்னா வந்து மிஷினரிகளாக இருந்தவங்க எல்லாருமே அப்படி தான் அர்ப்பணித்து வந்தாங்க. ஏதோ நமக்கு இங்கேருந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காசோ பணமோ வந்து இன்றைக்கும் நிறைய பேர் ஊழியம் பண்ணுறவங்கெல்லாம் சின்ன வயசுல ஊழியம் பண்ணுறவங்களும் கூட நிறைய பேர் அந்த மாதிரி அர்ப்பணித்தவங்களும் இருக்காங்க. ஏன்னா மேடையில் போய் எனக்கு மாலை போடணும், என்னை பேரை கூப்பிடணும், என்னை பற்றி பெருமையாக பேசணும் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் செய்யாதவங்க நிறைய பேர் இருக்கிறத நானே கண்கூட பார்க்கேன். நம்ம வீடியோலாம் அவங்க பேசுகிறது, அவங்க செய்திகளெல்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னாக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணுனாக்கி ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் தான் நம்ம செய்யணும் இல்லையா. உலக மனுஷங்கிட்ட போய் அந்த ஏதோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போகிறது வந்து தவறான காரியம். அதனால் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யணும்னா சாமுவேல் சொன்னதை கேட்டிருக்கணும், கர்த்தர் சொன்னதை கேட்டிருக்கணும். அவன் சொல்லியிருந்தோம்னா இவன் வேஷம் மாதிரி போகணும்னு அவசியம் இல்லை. வேஷம் மாதிரி போய் அவன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை சாதிக்கவும் செய்யலை. அவனை வந்து ஆண்டவரே ராஜாவிட்டேருந்து அவன்கிட்ட பிரித்து எடுத்து தாவீதுகிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ அவன் ராஜாவாக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவனாக ஆயிருந்தான். அப்போ வேஷம் எதுக்குனாலும் வேஷம் மாறிட்டே போயிட்டே இருந்தோம்னாக்கி இந்த வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு வேஷமாக மாறிட்டே போயிட்டு ஒரு ஆட்களுக்காக மாறி நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு ஆண்டுக்கு பிரியமான காரியங்களை செய்யவே முடியாது. அதில் நம்ம உறுதியாக நிற்கிறதுக்கு ஆண்டோடைய வசனம் தான் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யறதுக்கு நம்ம இந்த சவுல மாதிரி இல்லாதபடி நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். ஆண்டோடைய வார்த்தை நம்மளோட கூட இருக்கும் பொழுது நம்ம அந்த வேஷம் தரிக்க மாட்டோம். அதை நீங்கள் முக்கியமாக அதை தியானிங்க.
ரெண்டாவது பவுல் சொன்ன ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நம்ம தியானிக்க முடியும். ஏன்னா நான் சொன்னோம்ல, இந்த உலகத்துக்கு ஏற்றது தான் மெயினாக வந்து உலகம்தான். உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போகிறான் பாருங்கள். யுத்தத்துக்கு போனோம்னாக்கி நமக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைனாக்கி நம்ம என்ன செய்யணும், எதையாவது கேட்டு நம்ம ஒரு தைரியமாக போகணுன்னோம்னாக்கி போகணுன்னு சொல்லிட்டு தான் அவன் போகிறான். அவன் உலக காரியத்தில் தான் போகிறான், மனுஷன் நம்பி போகிறான். அப்போ அந்த ஆண்டவர் நம்பி போகலை. அப்படி காரியத்தில் அவ இருக்கும்போது இந்த உலகத்தை தான் நம்ம ஆண்டவர் பவுல் வந்து சொல்கிறாரு. அப்போ ரோமர் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த வசனம் நிறைய பேருக்கு ஒருவேளை பழக்கப்பட்டது தான், நிறைய பேருக்கு தெரியும். அந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுனாலே மறுரூபமாகுங்கள்னு சொல்கிறாரு. மறுரூபமாகணும். ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம மாறும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் மாற்றும் பொழுது, ஆவியானவர் வந்து நம்மளை மாற்றும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்வோம். இப்பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்க மாட்டோம். ஆனால் இப்பிரபஞ்சம்னா உலகம். உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிச்சிக்கிட்டு உலகத்துக்கு மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம பேசும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போதே தெரியும். மற்றவங்களோட பேசும் பொழுது இவங்க நம்ம பேசுகிற மாதிரி பேச மாட்டாங்க, இவங்க வேற மாதிரி பேசுவாங்கன்னு சொன்னாலே வந்து நமக்கு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எப்பவுமே வந்து உலக மனுஷருக்கு ஏற்ற மாதிரி பேச மாட்டாங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்போ அவர் வந்து ஒரு 4 காரியத்தை சொல்கிறாரு. அதை நம்ம தியானிக்கலாம். முதல்ல ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அடுத்தது 3 காரியத்தை சொல்கிறது. அதை நம்ம தியானிக்கும் பொழுது, அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கும் பொழுது இந்த வேஷம் தரித்து தெரியுது என்ன காரியம், நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம். நான் முதலாவது பார்த்திங்கன்னா, இந்த அந்த உலக முறையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் தீயதாகவும் அவன் வந்து சாத்தானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்ததாக தான் இருக்குது. அந்த காரியங்கள்லாம் பாருங்கள், நிறைய காரியங்கள் ட்ரெஸ்ஸை பற்றி அதெல்லாம் பவுல் நிறைய சொல்லுவார். நீ இப்படி இருக்கணும் எல்லாம் வந்து அவர் கூட ஊழியம் பண்ணதுக்கு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு அறிவுரை சொல்கிறதுன்னு கேட்கும். அது நமக்கும் பொருந்தும். அந்த மாதிரி சொல்கிறத இப்போ கேட்காது. அப்போ வந்து உலகம் வந்து ஒரு தீய வழிக்கு போயிட்டு இருக்குது. அவன் வந்து அவங்க ஆளுகைக்கு, அவன் சாத்தானுடைய ஆளுகைக்கு, அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கைக்கு தான் அவனை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகிற மக்களை பற்றி சொல்லிட்டு அடுத்து இந்த 3 காரியத்தை சொல்கிறாரு. நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு. நாம் இந்த உலகத்தில் வந்து ஆவிக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கணும். ஆவி பிசாசானவன் கொண்டு வருகிற அந்த ஆவிக்கு விரோதமாக நாம் வந்து எதிர்த்து நிற்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அவன் வந்து கொண்டு வந்து எத்தனையோ காரியங்களை அசுத்தத்துக்கு கொண்டு வருவான் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், அதுலேருந்து நம்ம மீண்டு எடுக்கிறதுக்கு ஆண்டவருடைய வசனம் நம்மளோட கூட இருக்கணும். பவுலுக்கு இருந்தது போல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு அறிவுரை சொல்கிறத நம்ம பார்க்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் அருவறுப்பானா ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழுதாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாழ்க்கையை வெறுத்து நாம் வந்து மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம விரும்பணும். நம்ம விரும்புகிறதே வந்து அசுத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம நன்மையான காரியங்களை செய்யணும்னு விரும்பும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்தோம். உலக ஆவிக்கு விரோதமாக, அந்த ஆவிக்கு விரோதமானா ஆண்டவர் பிரசனத்துக்கு எதிராக வரான் பார்த்தீங்களா, அதுக்கு எதிர்த்து நிற்கணும், நன்மையான காரியங்களை செய்யணும். 3வது பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசிக்கணும், அவருடைய வசனத்தை தியானிக்கணும். அவர் தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது ஆண்டவருடைய பரலோக முடிவா, அது பரலோக நித்தியத்துக்கான முடிவாக நம்ம தீர்மானிக்கமா, இல்லாட்டா நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ பிரியமானதை நம்ம தியானிக்கமான்னு சொல்லி இந்த ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம வந்து அதை என்ன செய்யணும், அதை வந்து நம்ம முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கும் பொழுதே ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு அந்த காரியத்தை செய்கிறோமா அப்படிங்கிறத தியானித்து நம்ம பேசும்பொழுது, மற்றவங்களோட பேசும் பொழுது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசவே கூடாது அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏதோ நமக்கு தோன்றதை அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு வந்து ஆண்டவர் நன்மையானது செய்யறதுனா ஆண்டவருக்கு பிரியமானது தான் நம்ம சொல்லணும். அவங்களுக்கு பிரியமானது செய்யும்பொழுது நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா சரின்னு சொல்லி அதுக்கு நம்ம சரின்னு சொல்லி போகக்கூடாது. இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் வந்து பவுல் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கோம். இப்போ வந்து பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆண்டவரை விட்டு ஆண்டவர் வந்து நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லித்தராரு, அதை விட்டுட்டு நம்ம சொந்தத்துக்கு நமக்கு தோணும் பார்த்தீங்களா, நமக்கு தோணுறபடி நடந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசுகிறது தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்கிறதுன்னு சொல்லுவோம். பிரபஞ்சத்தை விட்டு அவர் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்கவே இல்லை.
இப்போ எதுனாலும் பாருங்கள், ஆண்டவர் சொல்லும் பொழுது பிசாசன் பேசும்பொழுதும் மற்றவன் பேசும்பொழுதும் பாருங்கள், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துலையுமே சொல்லவே செய்யலை. அவர் வந்து பிதாவானவர் என்னத்துக்கு அனுப்புனாரோ அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு வந்ததுனால இந்த உலகம் வந்து அவரை வந்து என்ன செய்யலை, அவருக்கு உலகத்துக்கு துவக்கவே செய்யலை. உலகத்துக்கு ஏற்ற மாதிரினா இப்போ பாருங்கள், ஒரு ஒரு வேலையை எடுத்துக்கோங்க. ஒரு 1,00,000 தாரேன் நான் உங்களுக்கு சம்பளம். இப்போ நிறைய இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நியூஸில் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய பணம் 1,00,000 கொடுத்தோம்னாக்கி உங்களுக்கு ஒரு வருஷத்தில் கூட ஒரு 10,000 வரும், 20,000 வரும்னு சொன்னோன்னே போட்டுட்டு நிறைய பேர் பணத்தை பறி கொடுத்துட்டு நிற்காங்க. ஏன் இந்த மாதிரி நிற்காங்கன்னாக்கி உலகம் வந்து என்ன சொல்லுது, நீ வந்து நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம், நிறைய வந்து நீ என்ன செய்யலாம், பெரிய ஆளாக சீக்கிரம் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, பணத்துக்காக, மற்ற பதவிக்காக, மற்ற எல்லா காரியத்துக்காகவும் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாரு, இப்பிரபஞ்சத்தின் வேஷம் தரிக்கக்கூடாது. பிரபஞ்சம்னா இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ போகாத. நான் என்ன சொல்கிறேனோ நான் சொல்கிறபடி நீ நடந்து அதன்படி நடந்து போகணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய கட்டளை. இங்கே வந்து சவுலுக்கு நம்ம சவுலை படிக்கும்போது அதை தான் படித்தோம். ஆண்டவர் நோக்கி கூப்பிடாமல் போனது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. இப்பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் நம்ம தரிக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சு மனமே புதுசாக மாறணுங்காரு. அப்போ ஆண்டவர் மனம் திரும்புங்கள் தான் முதலையா சொன்னது. யோவான் ஸ்நானகம்னு சொன்னார், இயேசுவும் வந்தவனு சொன்னார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அப்போ சமீபமாக இருக்கிறது என்னது, மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது நமக்கு சமீபமாக வர்றவராக இருக்காரு. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுனால ஆண்டவர் வந்ததே நோக்கமே என்னென்னா, இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்கக்கூடாதுன்னு தான். உலகத்துக்கு ஏற்ற வேஷம் நம்ம தரிச்சோம்னாக்கி நாம் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், ஆண்டவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நானும் அவருக்காண்டி என்ன செஞ்சேன், அவரோட கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன்னு சொல்லி பவுல்லாம் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டிருக்காரு, அவர் சொன்ன காரியத்தை வந்து செய்கிறாரு. அப்போ நம்மளும் வந்து அந்த காரியத்தை செய்கிறதுக்காண்டி உலகத்தில் உலக சிநேகம்லாம் தேவனுக்கு பகைன்னு சொல்கிறாரு. அப்போ உலக சிநேகமாக உலகத்தில் ஏற்ற மாதிரி சிநேகம் கொண்டு உலக வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி தரிச்சோம்னாக்கி ஆண்டவருக்கு பகைஞாலியாக இருப்போம். அவருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம மாறி போகிறதுக்கு, இந்த சவுல் மாதிரி மாறி போகிறதுக்கு அந்த காரியங்களை செய்ததுக்கு தான் பிசாசன் வந்து அதை செய்கிறான். அந்த காரியத்தில் நம்ம விடாதபடி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்கார பிள்ளைங்களாக மாற்றுவதுக்காக தான் சிலுவையில மறித்து நம்மளை ரட்சித்து நம்மளை அவர் பிள்ளையாக மாற்றிருக்காரு. அதனால் இந்த உலகத்துலேருந்து நம்ம வந்து என்ன செய்யணும், பிரிந்து வாழணும். உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்காது, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பேசாதபடி நம்ம வாய் நம்முடைய வார்த்தைகள் எல்லாமே என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம இருக்கணும். ஆண்டவர் வேதத்தில் நமக்கு நிறைய எழுதி தந்திருக்காங்க. அந்த எழுதி தந்திருக்கிறத நம்ம சிந்திக்கணும். அதை தான் நம்ம மற்றவங்களோட பேசும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கும். அவங்களும் அதை மாதிரி இல்லாதபடி நீங்கள் இப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அதனால் இந்த வாழ்க்கையில் நம்ம உலக வாழ்க்கையில் நம்ம வேஷம் தரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம்னாக்கி ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் வந்து நம்ம மகிமைப்படுத்துவார். அவருடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும். இதில் ஒரு 3 காரியத்தை நம்ம சொன்னோம். வேஷம் போடாமல் நம்ம வாழணும்னாக்கி ஒரு 3 காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழணும். ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்காம வாழ்ந்த இந்த சவுல் பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்கதரிசி இல்லைன்னா கர்த்தர்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட கேட்காதபடி போனால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகாதபடி நம்ம எந்த காரியங்கள்னாலும் சரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யணும்னு வச்சுருக்கீங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து வாழணும். 2வது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஆண்டவர் என்ன வாழ்க்கையை கொடுத்துருக்காரோ, நமக்கு என்ன கற்றுத்தராரோ அதன்படி வாழறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கணும். 3வது மனம் திரும்பி முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். நம்முடைய வாழ்க்கையை முழுசுமாக நீங்கள் தான், நாங்கள் வந்து எதுவுமே நாங்கள் எங்கள் விருப்பப்படி இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்கக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் வாழ்க்கையை முழுதுமாக மனம் திரும்பி புது மனுஷனாக மாறணும், புதிய மனுஷனாக மாறி உமக்கு பிரியமான காரியங்களை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த வேஷம் போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஏதோ காரியங்கள் நம்ம வேஷம்னாக்கி நான் சொன்ன மாதிரி முதல்ல எல்லாமே வேஷம் தரிச்சிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இவனை மாதிரி இல்லை, சவுல் மாதிரி. நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுகிறதோ மற்ற ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருந்தோம்னா அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு ஆண்டுகிட்ட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டுடைய ஆவியானவர் தான் அதை நம்ம சரி செய்ய முடியும். மனம் திரும்புங்கள்னு சொல்லுவார்களா, மனம் திரும்பல் வந்து ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும், மற்ற யாரும் செய்ய முடியாது. மற்ற ஏதோ பிரசங்கியாரோ யாரும் செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அதை நமக்கு தரதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்காரு. சிலுவையில் நமக்காக தான் அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்து
அவருடைய பிள்ளையாக மாறுறதுக்கு தான் நம்மளை மாற்றுறதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் உங்கள் உலகத்துக்கு வந்தார். அதனால் ஆண்டவர்கிட்ட தான் எல்லாத்தையுமே கேட்கணும். நம்ம வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னாக்கி இந்த நாட்களில் நம்ம அந்த வேஷம்லாம் இல்லாதபடி, ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளையாக நாங்கள் வாரணும் ஆண்டவரே, இந்த சவுலை மாதிரி இருக்கக்கூடாது, பவுல் எப்படி இருந்தாரோ சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொன்னார், அது மாதிரி நாங்கள் எல்லாவற்றையும் உங்களிடத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆசீர்வாதமாக மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கோம். நீங்கள் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் எத்தனை பிசாசானவன் எத்தனை திட்டம் வச்சுருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு திட்டம் வச்சுருக்காரோ அதை நடத்துவார். அதனால் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் உலக மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கிறத இந்த நாளில் விட்டுட்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து நம்ம வாழ்கிறதுக்கு கற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதத்தை சொந்தித்துக்கொள்வோம். அப்படி அர்ப்பணிங்க. இந்த வசனத்தெல்லாம் நிறைய தியானிங்க. ஆண்டு பெரிய காரியங்கள் செய்வார். ஜெயிப்போம். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே, எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே, எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே, நான் உம்மை பற்றி வெற்றிகா வீண் வெட்கமடையே, பேரன்மை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவே, பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவே. ஆம் சுவாமி, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்கு எங்களை பிரித்தெடுத்துருக்கீங்க. நன்றி செலுத்துகிற சுவாமி. எத்தனையோ காரியங்களில் பிரித்தெடுத்து ராஜாவாக்கின அந்த சவுல் எத்தனை காரியங்களில் ஆண்டவரை கீழ்ப்படியாதபடி விழுந்து போனானே, அப்படி விழுந்து விடாதபடி வேஷம் தரித்து ஆண்டவரே உம்மிடத்திலே வராதபடி வேஷம் தரித்து போனானே ஆண்டவரே, அப்படி போகாதபடி எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் பவுலை போல ஆண்டவரே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கேன்னு சொன்னாங்களே, அப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்க உம்முடைய வார்த்தை கீழ்ப்படியா எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த உலக மனுஷனுக்கு ஏற்ற வேஷம் நாங்கள் தெரியாதபடி வேத வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எதையோ ஆண்டவரே கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் வரலாம், ஆனாலும் எல்லாவற்றையும் ஜெயித்த என் தேவன், எல்லாவற்றையும் ஆண்டவரை வெற்றி சிறந்து இன்றைக்கும் வெற்றி வேந்தராய் எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களை வேறு பிரித்து எங்களை நடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கீங்க. அதனால் இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் நாங்கள் தரிக்காதபடி உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்க இந்த நாட்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அற்புதமாக எங்களை நடத்தி உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை எங்கள் மாற்றணுமா ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே எந்த காரியத்தில் எங்கள் வேஷம் போட்டு தெரிகிறாங்களோ அந்த இடத்துல ஆண்டவரே நீங்கள் இடைப்பட்டு அவங்களுடைய ஆவியானவர் நீங்கள் ஆண்டவரை நீங்கள் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. உம்முடைய வசனத்துக்கு ஆண்டவரை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக அநேக பிள்ளைகள் எழும்ப தேவன் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிருபை செய்யுங்க, கிருபையாய் நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறோம். சத்துரு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் நீங்கள் பிரித்தெடுத்து வைத்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒரு நோக்கம் உண்டு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி ஆண்டவரை முடிக்கத்தக்கதாய் நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறப்பா. நீங்கள் அப்படியே செய்து நன்மையை செய்து எங்களை நீங்கள் ஆண்டவரை உயர்த்தி வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளை அநேக பிள்ளைகளை எழுப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரை சூழ்நிலை நாங்கள் பார்க்காதபடி சூழ்நிலை மாற்றுகிற தேவனை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசம் அடைய கிருபை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வழி தெரியாதபோது வழி காட்டி எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே அபிஷேகத்தினால் நிறைந்து ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதத்தை செய்து அதிசயங்களை செய்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன். உடைய வெள்ளமில்ல கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, வசனத்தின் மூலமாக படித்தது போல ஆண்டவரே பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். வசனத்துக்கு நடுங்கிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதாய் முன்னோக்கி பார்க்கிறோம். நீங்கள் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். ஏசு ரச்சன் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.